ஹலோ கைஸ், திஸ் இஸ் வெற்றி. ரொம்ப நாளாக வீடியோ போடணும், யாருக்கும் வச்சுக்காதீங்க. நான் டெய்லியும் என்னோட படிக்கிற ஷெடியூலில் முடிச்சுட்டு தூங்குறது டைம் சரியாக போகிறதில்ல, அதனால தான் வீடியோவும் போட முடியல. இனிமேல் கரெக்டாக வீடியோ வரும் கைஸ். நீங்களும் பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா படிங்க. எப்பயும் போல் பேசிக்ஸ் தான் படித்தேன். இந்த பேசிக் ஏன் நான் டெய்லியும் படிக்க சொல்கிறேன்னா, நீங்கள் டேபிள்ஸு, ஸ்கொயர்ஸு, க்யூப்ஸு எல்லாத்தையும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் கட்டலாம். ஒருத்தர் பென் எடுத்து சால்வ் பண்ணுறதை விட நம்ம மைண்டில் சால்வ் பண்ணால் நமக்கு டைமிங் ரொம்ப சேவ் ஆகும். முக்கியமாக ஃப்ராக்ஷன்ஸை ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக படிங்க. ஃப்ராக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே போல் டேபிள்ஸையும் விட்டாதீங்க. டேபிள்ஸ் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொன்று படித்தாலுமே நல்லா தரவாக படிச்சுக்கலாம். நீ காலையில் எழுந்திரிச்சோடனே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் ஃபுல்லாக பார்த்தேன். ஒரு 200 சம்ஸ் பக்கம் முடித்தேன். அதுவும் இல்லாமல் வீடியோஸ் வந்து கௌசிக் மோகன்டி சார் இருக்கார், அவரோட வீடியோஸும் பார்த்து முடித்தேன். ஒரு மேரத்தான் மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ. நீங்களும் இந்த வீடியோ முடிஞ்சால் பாருங்கள். ரொம்ப ஷார்ட்கட்ஸில் சொல்லிக் கொடுப்பாரு, எப்படி ஈஸியாக இந்த டைமிங்குள்ளே முடிக்கலான்ற ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுப்பாரு. இதில் இருக்க எல்லா சம்ஸையும் நானும் போட்டு பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சம்ஸ் போட்டு பார்த்தேன். நம்ம எவ்வளோ சம்ஸ் நம்ம அப்பப்போ போட்டு பார்க்குறோமோ அதுதான் நம்மளுக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்க்குற கான்செப்டை விட எக்ஸ்ட்ரா கான்செப்ட் தான் நம்ம எக்ஸாமில் வரும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ சம் பார்க்குறோமோ அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட கரண்ட் லெவல் எப்படி இருக்குன்னா, ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குன்னா எல்லாம் ஒரு 60 to 70 அட்டம்ஸ் கொடுக்க முடியுது. ஆனால் வர மார்க் வந்து 50லேருந்து 55 இல்லை 47 அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. என்னோட கரண்ட் லெவலை டெவலப் பண்ணுறதுக்கு நான் டெய்லியும் என்னோட டாஸ்க்கை முடிச்சுட்டு என்னென்ன ஷெட்யூல் இருக்கோ அதெல்லாம் முடிச்சா மட்டும் தான் என்னால் அப்கமிங்கில் கரெக்டாக போட முடியும். இதுதான் இன்றைக்கி அட்டன் பண்ண டெஸ்ட்டோட மார்க்ஸு. மொத்தம் 62 கொஷின்ஸ் அட்டன் பண்ணேன். அதில் வந்து 47 கொஷின்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. இதோட ஃபுல்லாக உள்ளே இருக்க அனலைசிஸு காமிக்கிறேன். மேக்ஸில் வந்து நான் எதுவும் பெருசாக தப்பு பண்ணல, சில்லி மிஸ்டேக்ஸ் தான். கரெக்டாக யோசிச்சு போட்டிருந்தா கரெக்டாக போட்டிருக்கலாம். 2 சிம்பிளிஃபிகேஷனே தப்பு பண்ணியிருந்தேன். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். நான் அட்டன் பண்ணி கரெக்டானதே 19 கொஷின் தான். ஸோ இது வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளோ ஸ்பீட் மேக்ஸ் கற்றுக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம குவான்ஸில் டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம். நம்ம எல்லா டாபிக்ஸும் படித்தா மட்டும்தான் நம்மளால் நிறைய மார்க் எடுக்க முடியும். அந்த மார்க் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகுது, மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா மறக்காமல் டெய்லி கன்சிஸ்டன்ஸாக படிங்க. டெய்லி சின்ன டார்கெட் வச்சு படிங்க. டார்கெட்னா எப்படின்னா, இன்றைக்கி இதை படித்து முடிக்கணும், இன்றைக்கி 200 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தூங்குங்க. இல்லை அதுக்கு முன்னாடி இந்த டைமிங்குள்ளே இதை தான் படித்து முடிக்கணும்னா படித்து முடிங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண டைம் போயிட்டே தான் இருக்கும், நம்மளால் முடிக்கவே முடியாது. ஓகே, தேங்க்யூ கைஸ்.